இண்டு பேப்பரில் பேஜ் 1ல் அதிமுகவை திமுக சப்போர்ட் பண்ண போகுதுன்னு பேஜ் 1ல் வந்தப்போ ஸ்டாலின் மறுக்கல. அதை ஸ்டாலின் தான் அதை மறுத்துருக்கணும். அவர் மறுக்கல. மாறா டிகேஎஸ் தான் மறுத்தார். ஆனால் இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி மறுக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுகலையாவது ஒரு தரப்பு மறுத்தது, ஒரு தரப்பு மௌனமாக இருந்தது. அதிமுகவில் எடப்பாடியும் வாயை திறக்கலப்ப. எடப்பாடியை சிஎம்மாக்க ஸ்டாலின் முயற்சிக்கிறாரு. அதிமுக ஆட்சி அமைக்க இது 47 59 ஆதரிக்குமா? இந்த கூத்து எங்கன்னா கேட்டிருக்கீங்களா? அப்போ அந்த செய்தி வந்தப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், திமுகலையாவது ஒரு சிலர் வந்து அதை மறுத்தாங்க. அதிமுகலேருந்து யாருமே மறுக்கல. நோ ஒன் ஹஸ் அப்ஜெக்டட் இட். ரிஜெக்டே பண்ணல யாருமே. அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலை. அதை தப்புன்னு யாருமே சொல்லலை. அப்போ அன்னைக்கு அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கி சிவி சண்முகம் இந்த பாயிண்ட்டை கிளப்பும்போது இவர் பதவிக்காக தான் இதை கிளப்புற. சிவி சண்முகம் பதவிக்காக தான் விஜய் ஆதரிக்கிறார்ன்றது உண்மைங்க. அது எல்லாருக்கும் தெரியுங்க. சிவி சண்முகம், வேலுமணி, விஜய் பாஸ்கர், இந்த டீம் 30 பேரும் அவங்க எவ்வளோ எக்ஸ் நம்பர்ஸ், அவங்க அதிகாரத்துக்காக அமைச்சர் பதவிகளுக்காகத்தான் விஜய் பக்கம் போகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் ஒன்றும் ஒளிவு மறைவே தேவையில்லை. ஆனால் அவர் சொல்லக்கூடிய காரணம் இருக்குல்ல, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க ஸ்டாலின் முயற்சி செய்தார். அந்த ஐடியாவை எங்ககிட்ட அவர் வச்சப்போ நாங்கள்லாம் அதிர்ந்து போனோம். அதை நம்ம ஏற்றுக்கணும்னு எடப்பாடி சொன்னார்னு இன்றைக்கி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. இதை எப்படி எடப்பாடி சுலபமாக மறுப்பாரா? ஏன்னா இந்த கடந்த வாரம் 3 நாட்கள் இந்த செய்தி உலா வந்த பொழுது அதிமுக தரப்புலேருந்து மறுப்பே இல்லை. குறிப்பாக எடப்பாடியார் வாயை திறக்கல. அப்போ சைலண்டாக இருந்தாங்க. தாவைக்கு ஆதரவு எடுப்பாங்களான்ற ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. அப்பயுமே வந்து அதை பற்றின விஷயங்களுமே வந்து திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி, எடப்பாடி சிஎம்ன்ற தகவல் 3 நாட்கள் கசிந்த பொழுது ஹிண்டு பேப்பரில் இந்தியாவோட நம்பர் 1 நாளிதழில் அந்த செய்தி வந்த பொழுது அது குறித்து வாய் திறக்காதவர்கள் இன்றைக்கி எதுக்கு வந்து சிவி சண்முகம் பேசும்போது மட்டும் அப்படியே தாவி குதிச்சுட்டு வராங்க?